ஸோ ஃபைனலி PS5 வாங்கியாச்சு. ஸோ இந்த PS5க்கு முன்னாடி ஏன் PS5 வந்து ஒரு எமோஷன் அப்படின்னு சொல்றாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். கேமிங் அப்படின்றதுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வந்தது கிட்டத்தட்ட வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அந்த டைம்ல என்னோட ஃப்ரெண்டு யாசர்ன்ற ஒருத்தன் தான் எனக்கு வந்து கேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். அதுக்கு முன்னாடி நான் ப்ளே பண்ணியிருக்கேன் சின்ன சின்ன ரிமோட் டிவைஸு அண்ட் வந்து இந்த சிப்பு போட்டு ப்ளே பண்ணக்கூடிய ஜாய்ஸ்டிக்ஸ்லாம் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் இது வரைக்கும் நான் எந்த கன்சோலையுமே ஓன் பண்ணதில்லை. என் லைஃப்லேயே நான் ஓன் பண்ணுற ஃபர்ஸ்ட் கன்சோல் இந்த PlayStation 5. சரி, அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அவன் தான் வந்து 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவன் தான் வந்து கேமிங் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து, அதாவது கன்சோல் கேமிங்ன்ற விஷயத்தையே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணான். அப்போ வந்து PlayStation 1 இருந்துச்சு. அந்த PlayStation 1ல பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பெப்சி மேன் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து CTR இருக்கும். ஸோ இதை வந்து நாங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு கேம் சென்டரில் போய் வந்து ப்ளே பண்ணுவோம். லிட்ரலி உடனே வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக PlayStation 2 வந்துருச்சு. PlayStation 2 அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு கேமிங்ன்ற ஒரு உலகத்திலே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து காட்டுச்சு. லிட்ரலி PlayStation 2ல லான்ச் ஆன ஃபர்ஸ்ட் ஸ்மாக் டவுன் கேமான ஸ்மாக் டவுன் சட்டியோர் மவுத்ல இருந்து அதுக்கப்புறம் இப்போ லாஸ்டா லான்ச் ஆன 2012 வரைக்கும் ரெஸ்லிங் கேம்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அர்பன் ரீஜியன், டெஃப் ஜாம் ஃபைட்டு, டவுன்ஹில் டாமினேஷன், God of War 1, 2 அண்ட் அதுக்கப்புறம் ரெசிடென்ட் ஈவில் 4, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டே போகலாம். வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத அளவுக்கு வந்து PlayStation 2ல நான் ப்ளே பண்ண கேம்ஸோட வெரைட்டி வந்து அவ்வளோ அதிகம். ஏன்னா அவ்வளோ இயர்ஸ் வந்து நான் PlayStation 2ல வந்து ப்ளே பண்ணியிருக்கேன் கேம் சென்டர்ல போய் மட்டும்தான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கேம் சென்டர் வந்து பீக்ல இருந்த டைம் கிட்டத்தட்ட எங்களோட ஏரியாலே வந்து 2-3 கேம் சென்டர் இருக்கும் பக்கத்துல. இன்கேஸ் ஒரு கேம் சென்டர் ஃபுல்லா இருந்தா கூட நாங்கள் இன்னொரு கேம் சென்டர்ல போய் ப்ளே பண்ணுவோம். ரெகுலரா ஒரு கேம் சென்டர், ரெகுலரா ஒரு ஸ்பாட்னு, லிட்டரலி அது பீக் கேமிங் எரா. அண்ட் PlayStation 2க்கு அப்புறமா PS3 வந்து நான் வந்து அதிக அளவுக்கு ப்ளே பண்ணல. ஏன்னா PS2 வந்து இந்த கேம் சென்டர் எரான்றது வந்து இந்த ஏரியாலலாம் மேக்ஸிமம் முடிஞ்சிருச்சு. ரொம்ப ரேரான இடத்துல மட்டும்தான் வந்து PS3, Xbox 360 மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. Xbox 360 அண்ட் PS3 ரெண்டுலையுமே நான் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். Xboxல Gears of War, PS3ல GTA, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் அண்ட் கால் ஆஃப் டியூட்டி பிளாக் ஆப்ஸ், இதெல்லாமே வந்து PS3லையும் Xboxலையும் நான் ப்ளே பண்ணியிருக்கேனே தவிர PS2ல ப்ளே பண்ண அளவுக்கு இல்லை இதுவும் கேம் சென்டர்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து PS4 எரா வந்துச்சு. PS4 எராவை பொறுத்த வரைக்கும் லிட்டரலி இது வரைக்கும் நான் ஒரு சிங்கிள் கேம் கூட PlayStation 4ல ப்ளே பண்ணதே கிடையாது. இது வரைக்கும் நான் எந்த கேமுமே PlayStation 4ல வந்து ப்ளே பண்ணதே கிடையாது. PlayStation 4 கேம்ஸ் எல்லாமே நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஏன்னா 2022ல நான் வந்து PC பில்ட் பண்ணேன். PC பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PS4ல வந்து கேம்ஸ் லைக் God of War 2018 இருக்கட்டும், செக்கிரோவா இருக்கட்டும், கோஸ்ட் ஆஃப் தஷிமாவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஆஃப் அஸோட ரீமாஸ்டர்ட் எடிஷனா இருக்கட்டும், இது எல்லாமே என்னோட PCல ப்ளே பண்ணியிருக்கேன். ஆனால் நான் PlayStation 4 தொட்டு கூட பார்த்ததில்லை. அண்ட் அதுக்கப்புறம் PS5 வந்து நான் PlayStation மாறின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா PlayStation 4 வந்து எங்கள் சர்க்கிளையும் யாரும் ஓன் பண்ணல, கேம்ஸ் இன்ட்ரெஸ்டும் அதிகமாக இல்லை. பட் PS5 வந்து என்னோட நண்பன் வந்து ஃபர்ஸ்ட் PS5 வந்தோடனே ஸ்கேல்பர்ஸ் கிட்டேருந்தே வாங்கிட்டான். அவன் அப்போ வாங்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா 70,000 ரூபாய் ப்ரைஸுக்கு வந்து வாங்கியிருந்தான். அப்போ வந்து இங்கே எங்கேயுமே PS5 கிடையாது. அவன் வந்து ஒரு இம்போர்ட்டட் கன்சோல் தான் 70,000 ருபீஸ்க்கு வந்து வாங்கியிருந்தான். அண்ட் அவனோட வீட்டுக்கு நம்ம போகிற டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா PS5 வந்து செமையாக வந்து அவனோட கன்சோலில் வந்து ப்ளே பண்ணியிருக்கேன். இன்றைக்குமே அவன் வீட்டுக்கு போனாலே வந்து செமையாக வந்து ப்ளே பண்ணுவேன். மாபெரும் ஒரு யூடியூபர், பேஷன் ஆஃப் கேமிங், என்னுடைய நண்பன், அவனோட வீட்டில் தான் என்னோட PlayStation 5 அப்படின்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் கன்சோல் கேமிங் அண்ட் கேமிங்ல நான் வந்து இவ்வளோ வந்து விஷயங்கள் வந்து பேசியிருக்கேன், வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு கன்சோல் கூட நான் வந்து ஓன் பண்ணது கிடையாது. PC ஓன் பண்றேன். PC ஓன் பண்றதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட கண்டென்ட் கிரியேஷன். நீங்க இந்த சேனலை வந்து மேபி இப்போ பார்க்குறவரா இருக்கலாம். பட் இந்த சேனல் வந்து 2022லேருந்து இருக்கு. 2022 மட்டும் இல்லாமல் 2023ல ஒரு கேமிங் சேனல் இருந்துச்சு. பட் இப்போ அது இல்லை. பட் அந்த டைம்ல இருந்தே வந்து கண்டென்ட் கிரியேஷன், வீடியோ எடிட்டிங்காக பில்ட் பண்ண PC. அதுல வந்து நிறைய கேம்ஸ் வந்து நான் ப்ளே பண்ணியிருக்கேன். பட் சொந்தமாக ஒரு கன்சோல்ன்றது ஓன் பண்ணதே கிடையாது. ஸோ அதனால மட்டும்தான் என்னுடைய அடல்ட் மணி அண்ட் நம்ம வீட்டில் கூட சப்போர்ட், ஸோ வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட்டையும் வச்சு ஒரு கன்சோல் வந்து நம்ம வாங்குறது அப்படின்றது லிட்டரலி அதாங்க இஸ் எமோஷன். இதுதான் வந்து PS5யோட எமோஷன். PS5 வாங்குறது, PS5 கேமர்ஸ்னு வந்து நம்ம எல்லாருமே பேசுகிறோமே, அதுக்கு காரணம் வெயின்ல இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய ஸ்டோரிஸ் தான். நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க PlayStation 5யோட ரிவ்யூ அன்பாக்ஸ் பண்ணுறோம், நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் என்ன மாதிரி யாரும் பேசியிருப்பாங்களான்னு தெரியாது. பட் ஏன்னா யாப்பிங் நம்ம வந்து இப்போ கன்சோல்குள்ளே போகலாம்.
ஸோ இது வரைக்கும் என்னோட சொந்த கதையை பேசிட்டேன். இப்போ சோனியோட கதையை வந்து பேசணும். ரீசெண்டாக நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ்ல வந்து நம்ம சோனியை பற்றி வந்து பேசியிருப்போம். சோனி பண்ணக்கூடிய தில்லுமுல்களை வந்து நிறைய நம்ம வந்து பேசியிருப்போம். லைக் டிஸ்கை கேன்சல் பண்ணது, ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது. அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா வந்த கன்சோல் தான் இந்த கன்சோல். இதோட சீரியல் நம்பரை வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அன்பாக்ஸ் பண்ணும்போது காட்டுறேன். அண்ட் இந்த பிளே ஸ்டேஷனோட ப்ரைஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பியும் 70,000 தான். ஸோ இந்த பிளே ஸ்டேஷன் நான் இப்போ எவ்வளோக்கு வாங்கியிருப்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 70,000 ருபீஸ்க்கு இந்த பிளே ஸ்டேஷன் 5 நான் வந்து வாங்கியிருப்பேன். மேபி நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்லலாம், 35,000 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல இருக்கும்போதே வாங்கிட்டேன் ப்ரோ, 45,000 ரூபாய்க்கு ஃபிளிப்கார்ட்ல இருக்கும்போதே வாங்கிட்டேன் ப்ரோ, நான் அந்த புதுசுலேயே 50,000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் ப்ரோன்னு வாங்கியிருப்பேன். உனக்கு அப்போ கொடுத்து வச்சிருக்கு, எனக்கு இப்போதான் கொடுத்து வச்சிருக்கு. அதனால நான் இப்போ வாங்கிறேன். ஐ எம் 100% சாட்டிஸ்ஃபைடு வித் திஸ் 70K rupees. ஓகே, ஸோ அவுட் ஆஃப் டாபிக் போவேன்னா டாபிக் உள்ள வருவோம். ஓகே கைஸ், ஸோ இப்போ இதை எங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன் அப்படின்னா அது அதோட பெரிய சர்ப்ரைஸா இருக்கும். இங்க வந்து எங்கேயுமே இன்னும் ஸ்டாக் வரல. பட் நான் பிளிங்கிட்ல வாங்கினேன். ஆக்சுவலா அந்த பிளிங்கிட் ஸ்டோர் எப்படின்னா, இன்னைக்கு தான் ஒரு ரேண்டமா மற்ற விஷயங்கள் வீட்டு கிராசரி தேடும் போது நான் பிளிங்கிட்ல போனேன். PS5 புது யூனிட் ஸ்டாக்ல காட்டுது. என்னடா இதுன்னு சொல்லி ஆர்டர் பண்ணி பார்த்தேன். மேபி வரலன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு, வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் உங்க முன்னாடியும் அந்த கன்சோலோட நான் உட்காந்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். நான் பிளிங்கிட்ல வாங்கினதுனால கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறதுக்காக கம்ப்ளீட்டாக செக் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் ஒரு PS5 ரிவ்யூ வீடியோ அப்படின்னா அன்பாக்சிங்கிற ஒரு சம்பிரதாயம் இல்லாமல் எப்படி நடக்கும்? ஸோ லெட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ஓகே கைஸ், லெட்ஸ் கோ. அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே மாடல் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, CFI 2116. இதான் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மாடல் நம்பர். இதுக்கு வேற மாடல் நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களை ஸ்கேல் பண்றாங்கன்னு அர்த்தம். மறக்காம வந்து எம்ஆர்பி செக் பண்ணி பாத்துருங்க. ஓகே, லெட்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஆக்சுவலா வந்து சீல் எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி நீங்க இந்த சீல் வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணணும். இன்கேஸ் நீங்க வந்து ஒரு PS5 வாங்குறீங்க அப்படின்னா முக்கியமா வந்து இந்த சீல் வந்து நீங்க செக் பண்ணுங்க. ஏன்னா இதான் சோனி உடைய சீல். ஓகே கைஸ், ஸோ இது ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள இன்னொரு பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கனெக்டர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து இந்தியன் யூனிட், இம்போர்ட்டட் யூனிட் இல்லை. ஸோ நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டட் யூனிட்னு சொல்லி இந்தியன் யூனிட் உங்ககிட்ட தள்ள பார்க்குறாங்க. இந்தியன் யூனிட்னா கண்டிப்பாக இந்த கேபிள் வரும். இம்போர்ட்டட் யூனிட்னா எந்த கண்ட்ரிலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இந்த பவர் கார்டு வந்து வரும். ஸோ இதை எடுத்து இந்த பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இந்த செக்ஷன் ஓப்பன் பண்ணால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு USB Type C கொடுத்துருக்காங்க. இது வந்து கண்ட்ரோல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. அண்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா HDMI கொடுத்துருக்காங்க. ஹை ஸ்பீட் HDMIன்னு கொடுத்துருக்காங்க. லைக் 4K சப்போர்ட் ஆகுமான்றது டவுட் தான். 2.1 தெரியல. லெட் மீ செக். ஆல்ரெடி என்கிட்ட வந்து 4K HDMI கேபிளும் இருக்கு. ஸோ அதனால வந்து பிரச்சனை இல்லை, 4K டிவியும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு த சோனிஸ் ஓன் டுவெல் சென்ஸ் இருக்கு கைஸ். சிங்கிள் கண்ட்ரோலர் PS5யோட தீம்ல கொடுத்துருக்காங்க. இதை பத்தி நம்ம நிறைய பேசலாம். அவ்வளோ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதையும் நம்ம இப்போ வச்சிருவோம், ஏன்னா இது வந்து அன்பாக்சிங் வீடியோ அப்படின்றதுனால. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு இந்த இது கொடுத்துருவாங்க, ஒயருக்கு வந்து கார்டு வந்து நல்லா அலைன் பண்ணுற மாதிரி கேபிள் மேனேஜ்மெண்ட் டூல் மாதிரி கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கம்பார்ட்மெண்ட் இதுதான். இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓகே, ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல நம்மளுடைய PlayStation 5 இருக்கும். ஓகே, ஸோ PlayStation 5 ப்ளஸ் வந்து உங்களுக்கு மேனுவல் ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் நோட்டிடலாம். அண்ட் இங்கே உங்களுக்கு PlayStation 5 இஸ் ஹியர். ஸோ ஆக்சுவலாக அவங்க நல்லா வரப் பண்ணியிருந்தாங்க, நான் இது பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் கைஸ் டிஸ்க் எடிஷன். அண்ட் ஒன் மோர் திங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன எல்லா மாடலுமே வந்து உங்களுக்கு மேட் கன்சோல். ஸோ அந்த கிளாசி கன்சோல் வராது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி மேட் ஃபினிஷ்ல இருக்கு. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆன கன்சோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் தான் வரும். இங்கே பாருங்க, அந்த அவங்களோட பேட்டன்ட் லோகோ இருக்கு, இங்கே வந்து PlayStation லோகோ இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க, 2 சூப்பர் ஃபாஸ்ட் USB கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டன்ஸோட ஐகான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஃப்ரண்ட்ல Type C கொடுத்துருவாங்க. இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட், இது ஒரு நார்மல் டைப் C வந்து சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டிஸ்க் டிரைவ் கொடுத்துருவாங்க.
ஸோ தென் வந்து பின்னாடி பார்த்தோன்னா நம்ம அதுக்கு சிஸ்டத்தோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. டோல்பி ஆடியோ, டிடிஎஸ் ஹெச்டின்னு இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கைஸ் அன்பாக்சிங் வீடியோ. ஸோ இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபைனலி வந்து நம்ம கன்சோலை வந்து நான் டிவியோட கனெக்ட் பண்ணிட்டேன். என்னோட டிவிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஷெல்ஃப் இருக்கிறதுனால வந்து அங்கே வந்து ப்ராப்பராக வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து என்னோட டிவி வந்து ஒரு 4K டிவி. ஆனால் சோனி கொடுத்துருக்கக்கூடிய HDMI கேபிள் 4K சப்போர்ட் பண்ணலை. ஏன்னா அது 2.1ஓட HDMI கேபிள் இல்லை. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நான் 1080p 60 fpsல தான் என்னோட ஸ்க்ரீன் வந்து ப்ரொஜெக்ட் ஆகுது. ஸோ 4K வந்து எனக்கு கிடைக்கல. பட் நான் வந்து அதையும் வந்து கேபிள் கிடச்சோன்னா உங்களுக்கு நான் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் கிடச்சோன்னு வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ஆல்ரெடி வந்து நான் முன்னாடி சொன்னேன் அன்பாக்ஸ் பண்ணி எல்லாமே செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணிட்டேன். அண்ட் ஆல்சோ என்னுடைய டிவியில் வந்து டோல்பி அட்மாஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ PS5லையும் வந்து அட்மாஸ் இருக்கிறதுனால ஸோ சவுண்டுமே வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ஈவன் தோ டிவியோட ஸ்பீக்கர்லேயே. ஸோ இப்போ ஜஸ்ட்டு பயங்கரமாக இருந்துச்சுல்ல சோனியோட இன்ட்ரோ. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ இதான் வந்து என்ன இது சவுண்ட் இந்த மாதிரி இருக்கு டோல்பி அட்மாஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆஸ்ட்ரோஸ் பிளே ரூம். இது கேம் வந்து உங்களுக்கு PS5 கூட வரும். இதில் வந்து நீங்கள் இந்த கண்ட்ரோலரோட டெமோ எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். எவ்வளோ சவுண்டாக வரீங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதான் வந்து இன்ஸ்டலேஷன் அண்ட் செட்டப். அதில் வந்து காட்டுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட்டு உங்களோட சிட்டி அண்டு மற்ற விஷயங்களை மட்டும்தான் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து ப்ளேஸ்டேஷனோட இது வந்துடும், கன்சோல் வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு கன்சோல் இன்டர்ஃபேஸ் வந்துடும். ஸோ இவ்வளோதான் கைஸ். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் வந்து ப்ளேஸ்டேஷனில் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து உங்களோட அகெயின் இன்கேஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரீமிங் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ளேஸ்டேஷனுக்கு நிறையா கேம்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அந்த கேம்ஸோட ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அண்ட் ப்ளேஸ்டேஷனோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றத வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக உங்கள் எல்லாரும் கூடயுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். யூஸ்வலி நம்ம வீடியோ வந்து இப்படி முடியாது. அஃப்கோர்ஸ் வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து நின்று தான் பேசி தான் உங்களோட வீடியோ வந்து முடியும். பட் இந்த வீடியோ இப்படி முடிகிறதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் மேலே அந்த கார்னரில் பார்க்கலாம். இந்த கார்னரில் தெரியுதா, டைம் வந்து மணி இப்போ 1:15. ஸோ 1:15க்கு வந்து உட்காந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற ஒரே காரணத்தினால என் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு ஆல்ரெடி தூக்கம் வந்ததுனால. சரி ஓவர் கைஸ், ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக என்னை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன், இன்னும் என்னை பற்றி பேச வேணாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த PS5 வீடியோ கைஸ். ஸோ லேட்டராக நம்ம வந்து PS5 பற்றி நிறையா வந்து பேசலாம். PS5ல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அண்ட் PS5ல எப்படியான விஷயங்கள் போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு. ஸோ ஓகே, ஸோ எப்போவுமே சொல்கிற மாதிரி தான், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நிறைய டெக் அண்ட் கேமிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் கைஸ். டாடா, பை பை, see you.